பிக் பேஷ் லீக் 2024-25 17வது போட்டி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பெஸ்ட் காச்சஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ரெண்டு டீம்ஸுமே ரீசெண்ட் இயர்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த சீசன் எப்படி இருக்குது? ஸ்ட்ரைக்கர்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக ஸ்டார்ட் பண்ணலை. நல்ல கேம் கொடுத்தா கூட வெற்றி அவங்க பக்கம் முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீசனை பொறுத்தவரை 4 போட்டியில் 3 போட்டி தோற்றுருக்காங்க, ஒரு போட்டியில் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. டேபிளில் பாட்டம்லேருந்து செகண்ட், அது 7th பொசிஷனில் இருக்காங்க. பெஸ்ட் காச்சஸை பொறுத்த வரைக்கும் ஹோமில் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. இந்த சீசன்லேயும் அது தொடருது. அண்டு ஓவராலாக பெஸ்ட் டீம் அப்படிங்கிறது இருக்கிற ஒரு டீம் தான் சொல்லணும். ஆனால் இந்த சீசனில் அப்படி ஒரு ஸ்டார்ட் கிடைக்கல. 4 போட்டியில் 2 ஹோம் மேட்ச் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க, 2 அவே மேட்ச் தோற்றுருக்காங்க. இப்போ மறுபடியும் ஒரு அவே ஸ்ட்ரைக்கர்ஸோட ஹோமில் விளையாட போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க பார்க்கணும். @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Real 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு நல்ல கேம்ஸ் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடலாம், வாய்ப்பை பயன்படுத்திங்க, அதில் ஏர்ன் பண்ணுங்கள். ப்ரிடிக்ஷன் பேஸில் நீங்கள் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக அங்கேயுமே ஒரு வாய்ப்பு Real 11 கொடுக்குறாங்க. Real 11 பயன்படுத்திங்க. Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. அடிலைட்டில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. December 31 1:45 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 6:45 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 77 போட்டியில் 42 பேட் ஃபஸ்ட்டு, 32 சேசிங்க. இங்கே பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள். ரீசனாக பேட் ஃபஸ்ட்டு நல்ல ரன்ஸ் வச்சா அந்த இடத்துல வெற்றி கிடைக்குது. 200+ ஸ்கோர் ரொம்ப ஈஸியாக வருது. 166 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜாக இங்கே இருந்திருக்கு. அண்ட் இந்த 166ங்கிறது 77 போட்டிக்கு அப்புறமும் இருக்குங்கும்போது சூப்பர் பேட்டிங் ட்ராக். அடிலைடு ஓவல் அப்படிங்கும்போது சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கணும். அதுலேயும் அடிலைடில் குறிப்பாக சைட் பவுண்டரிஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்றதுனால ஓப்பனர்ஸ் வந்து சைட் பவுண்டரிஸை கார்னர் பண்ணி அடிக்க பார்ப்பாங்க. அதில் நிறைய வெற்றி கிடச்சிருக்கு. ஓப்பனர்ஸ் பெட்டராக விளையாட முடியும். அதில் மாற்றி ஷாட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அண்ட் பவுலிங் பேஸில் எண்டோர் பவுலர்ஸ் ஸ்ட்ரைட்டாக அடிக்க போகும்போது விக்கெட்ஸ் விழுது. அது ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் ரொம்ப பெருசு அப்படின்றதுனால அதை கிளியர் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அண்ட் இந்த கவ் கார்னரில் 2 runs 3 runs அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணலாம். இந்த சைட் பவுண்டரிஸை கிளியர் பண்ணணும், புல் ஷாட் ஆடணுன்ட்டு புல் ஷாட் வராதவங்க ட்ரை பண்ணும்போது நிறைய LBW போல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அதிகமாக நடக்குது. அதையுமே ரீசெண்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. அப்போ புல் ஷாட் பெட்டராக விளையாடுற பிளேயர்ஸ் இங்கே பெஸ்ட்டாக அவுட்புட்டை கொடுக்க முடியும். நிறைய ஆஸ்திரேலியன்ஸ் இங்கே பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் மைண்ட் பண்ணிக்கிங்க. சிட்னி தண்டர் 232க்கு 5 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் 92க்கு 10 அப்படின்னு லோவை பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் விழுந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் விழுந்திருக்கு. 150க்கு பிலோவாக 70 டைம்ஸ் வந்திருக்கு. மிடில் ஸ்கோர் நிறைய வந்திருக்கு. இந்த 170+ அப்படிங்கிறது இன்றைக்குமே எதிர்பார்க்குறோம். ரீசன்ட் இயர்ஸில் சொல்லப்போனால் ரீசன்ட் மேட்சஸ்லன்னு பார்க்கும்போது 200+ ரொம்ப சாதாரணமாக வந்துட்டுருக்கு. இந்த சீசன்லேயே போன போட்டியில் ஒரு 200+ வந்துச்சு. 214 203 வரைக்கும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸால் ரீச் பண்ண முடிஞ்சுது. போன போட்டி தோத்தாங்க அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு கடந்த 9 போட்டி ஒரு நோ ரிசல்ட் 10 போட்டி நான் ரிசல்ட் வச்சுருப்பேன். அதில் 9 போட்டியில் பார்த்தா 1 2 3 4 போட்டி பார்த்தீங்கன்னா 200+ வந்திருக்கு. அதில் சேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 200+ தான் 3 டைம் வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்கோரிங் ட்ராக்காக இன்றைக்கும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸ்கோர் பேஸில் நியூ இயராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ரைக்கர்ஸு அதே 11ஓட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாக் வெதர்லாண்டுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். இங்கே ஹோமில் நல்லாவே விளையாண்டுருக்கார் அவர். அது மட்டும் இல்லை, ஃபார்ம் பேஸில் டொமஸ்டிக்கில் சூப்பராக இருக்கிற ஒரு பிளேயர். இன்ஜுரி கன்சர்ன் இப்போ இல்லை, ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்கார். பாசிபிளாக லின்னுக்கு பதிலாக கூட ஜாக் வெதர்லாண்டை கன்சிடர் பண்ணலாம். லின்னு ரீசெண்டாக அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. சொல்லப்போனால் BBL கிரேட்டுன்னா டெஃபினட்டாக லின்னை சொல்லலாம். BBL பக்கம் திரும்ப வச்சவருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கர ஹிட்டிங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு அதிக லாங் 6 அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்து வச்சோன்னா அவர் தான் வந்து நிற்பார். அந்த மாதிரி இந்த சீசனே ஒரு 6 அப்படி ஒரு 6 அடித்தார். அந்த பவர் ஹிட்டிங் இன்னுமே இருக்குது. ஆனால் அந்த டெக்னிக்கில் அதே நேரத்தில் கான்ஃபிடென்ட்டில் உடஞ்சிருக்காரு. அந்த வந்து கொண்டு வந்தால் நல்லா விளையாட முடியும். பார்க்கலாம் அந்த ஒரு விஷயத்துக்காக வச்சுருப்பாங்களா, இல்லை வெதர்லாண்டோட ஃபார்முக்காக அவர் உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்க்கணும். பிரெண்டன் டக்கெட் அண்ட் லியாம் ஹாஸ்கெட்டுக்கான வாய்ப்பு இருக்காது. பாசிபிளாக இந்த 11 எதிர்பார்க்குறோம். ஸ்பின் பேஸில் ஒருத்தரை குறைச்சிட்டு கூட கொஞ்சம் யோசிக்கலாம், பண்ணுவாங்களா பார்க்கணும். ஷார்ட் அண்டு டார்ச்சி ஷாட் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி. போன பட்டியில் அப்படி தான் பண்ணாங்க. ஒரு வேளை வெதர்லாண்டு வந்தால் வெதர்லாண்டு ஓப்பன் பண்ணிவிட்டு டார்ச்சி ஷாட் 1 down அப்படின்ற மாதிரி அனுப்புவாங்க. டார்ச்சி ஷாட் குயிக்காக ஆடக்கூடிய எபிலிட்டி, ஸ்கொயரில் நல்லாவே ஆடுவார். இந்த கிரவுண்ட் அவருக்கு ஷூட் ஆகும்னே சொல்லலாம். அண்ட் மாத்தி ஷாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பெஸ்ட்டு. பவுலிங் பேஸ்லேயும் ஒரு அவுட்புட் கொடுத்துட்றாரு. கிறிஸ்லின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஒல்லி போப்பு டெஸ்ட் லெவலில் ரொம்ப சூப்பர் பிளே. டெஸ்ட்டில் அதிகமாக விளையாண்டுகிட்டே இருக்கார்.
பட் இந்த ஃபார்மேட்டுக்கு அவ்வளோவா கிரிக்கெட் விளையாடலை. ஒரு நல்ல பிளேயராக இல்லையா அப்படிங்கிறத விட இந்த ஃபார்மேட்டுக்கு அவ்வளோவா அவரோட அவுட்புட் பார்த்ததில்லை. பட் டீசெண்டாக விளையாடுறாரு. இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாடலாங்கிற ஃபீல் இருக்குது. அலெக்ஸ் ரோஸு, பெஸ்லி, ஓவர் 10 லியாம் ஸ்காட் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த் இருக்குன்னு சொல்லலாம். ரோஸ் மிடில் நல்லா விளையாண்டுட்டு இருக்கார். பெஸ்லி நல்ல ஹிட்டிங்கோடு இருக்கார். நல்ல ஆல்ரவுண்டாக நான் பவுலிங் பேஸில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓவர் 10 ஸ்காட் பவுலிங் இருக்குது. ஓரளவுக்கு ஹிட்டிங் பேஸில் ஸ்காட் இருக்கார். ஆனால் ஜேமி ஓவர்டனோட ஹிட்டிங் வேறு லெவல்னு சொல்லணும். பயங்கர ஹார்டாக ஹிட் பண்ணுறாரு. நின்ன இடத்துலேருந்து அடிக்க முடியுது. பவர்ஃபுல் ஹிட்டராக தெரிகிறாரு. அண்ட் ஹென்ரி தாண்டன், பாய்ஸ் அண்ட் லாய்டு போப்பு இவங்கெல்லாம் பவுலிங் பேஸில் டீசெண்டாக இருக்காங்க. அண்ட் லாய்டு போப்பு விக்கெட் டேக்கிங்கில் டீசெண்டாக இருக்கார். பாய்ஸ் கண்ட்ரோலாக வீசுகிறாரு. ஆனால் கொஞ்சம் விக்கெட் டேக்கிங்கில் வரலாம். தாண்டன் இந்த ஃபார்மேட்டில் பர்டிகுலர் இந்த கிரவுண்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. கண்டினியூ பண்ணணும். பட் ரன்ஸுக்கு போகிறாருங்கிற ப்ராப்ளம் அவர்கிட்ட இருக்குது. பெர்த் ஸ்காட்சஸ் பாசிபிளாக மாற்றம் செய்யாமல் அப்படியே போகலாம். பட் ஜே ரிச்சர்ட்சன் வர்றதுனால கெல்லிக்கு பதிலாக ரிச்சர்ட்சன் உள்ளே கொண்டு வரலாம். இல்லை லான்ஸ் மோரிஸுக்கு பதிலாக கெல்லியை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்களா, அதை பார்க்கணும். அந்த டைமில் பார்த்துங்க. இன்னொரு பாயிண்ட்டை யோசிக்கிறேன். அடிலைடுக்கு எதுக்கு 4 பேஸர்? ஸோ அப்போ ஒரு பேஸரை ஆஃப் பண்ணிட்டு லான்ஸ் மோரிஸுக்கு பதிலாக ஷூஸை உள்ளே கொண்டு வரலாம். டீசெண்டான ஸ்பின் எபிலிட்டி அண்ட் ஹிட்டிங் பேஸில் டீசெண்டான பிளேயர் அப்படிங்கிற ஆங்கிளில் ஸ்பூஸை உள்ளே கொண்டு வந்துட்டு லான்ஸ் மோரிஸை வெளியில் கொண்டு போகலாம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி லான்ஸ் மோரிஸை இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இனிமேல் பேர்த்தில் விளையாடும் போது பயன்படுத்த தான் பார்ப்பாங்கன்னு தோணுது. அது பண்ணுவாங்களான்னு பார்த்துக்கலாம். ஃபின் ஆலன், மாத்யூ ஹர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஹர்ஸ்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு மேலே கிடச்சிருக்கு. அவர் மேலே வந்தால் நல்லா விளையாடுவார். போன போட்டியில் சரியான ஸ்டார்ட் கொடுக்கல. பாசிபிளாக இந்த இடத்துல நல்லா ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஃபின் ஆலன் இந்த சீரீஸ் முழுமையாகவே நல்லா ஸ்டார்ட் கொடுக்கல. பாசிபிளாக அடிலைடு அப்படின்ற அந்த பாயிண்டில் யோசிக்கும் போது ஆலன் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலான்னு தோணும். இன்றைக்கி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீகில் கேப்டன் ரேஞ்சுக்கு கூட கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். கூப்பர் கொன்னலி, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸு பவுலிங் பேஸில் சில நேரங்களில் வீசுகிறார். சில நேரங்களில் ஓவர் கொடுக்காம கூட இருக்கிறாங்க. பட் கண்டிப்பாக பேட்டிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ பண்ணுறாரு. நல்ல ஹிட்டிங்கை ஷோ பண்ணுறாரு. அந்த அவுட்புட் நல்லா இருக்குது. ஆரோன் ஹார்டி பவுலிங்கில் கன்சிடர் பண்ண வேண்டாம். இன்ஜுரி கன்சர்ன் இன்னுமே இருக்குது. ஆனால் பேட்டிங்கில் அவர் முழுமையாக இருப்பார். தகுதியோடு விளையாடுவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆஸ்டன் டர்னர் பேக் எண்டில் இந்த டீமுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கார். சில நேரங்களில் பவுல் பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்டருக்கு அகென்ஸ்டான்னு யோசிச்சா. நிக் ஹோப்சன், ஆஸ்டன் ஆகர், ரிச்சர்ட்சன் இந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் ஈவன் டை கூட ஓரளவுக்கு ஒரு எபிலிட்டியை ஷோ பண்ண முடியும். அண்ட் ஹிட்டிங்கில் ஹோப்சன் வேறு லெவல் பண்ணுறாரு. அண்ட் ஆஸ்டன் ஆகர் டீசெண்டான ஹிட்டிங் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் பவுலிங்கில் கண்ட்ரோல் கொடுக்க முடியும். ரிச்சர்ட்சன் பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர். ரீசெண்டாக ஆஸ்திரேலியா ஸ்குவாடுக்கு வேலைக்கு அங்கே ப்ராக்டிஸில் இருந்தார். அங்கே வாய்ப்பு 11ல் கொடுக்கல. அதனால் இங்கே வந்திருக்காரு, ஜாயின் ஆகிருக்காரு. இன்றைக்கி விளையாடுவார். ஆண்ட்ரூ டை, லான்ஸ் மோரிஸ் அண்டு பேஹண்ட்ரப் ஓகேன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங்கில் இருக்காங்க. லான்ஸ் மோரிஸோட எக்ஸ்ட்ரா பேஸ் சில நேரங்களில் டிஸ்டர்ப் பண்ணுது, சில நேரங்களில் ரன்ஸாக போகுது. அண்ட் பேஹண்ட்ரப் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் வச்சுருக்காரு. ஆண்ட்ரூ டை முன்னளவுக்கு இல்லை, இருந்தால் கூட அந்த வேரியேஷனில் விக்கெட் எடுக்க முடியும். இந்த ஒரு கிரவுண்ட் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணலாம். அண்ட் எண்டோஸ் வீசுறதுனால கண்டிப்பாக டை கன்சிடரபிள். ரெண்டு பக்கமே பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பேட்டிங் பேஸில் ஸ்ட்ரைக்கர்ஸு கொஞ்சம் பெட்டராக நான் வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். அதில் குறிப்பாக எண்டோரில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டவுன் ஆகலாம். அந்த மாதிரி இடத்துல பெஸ்லி, ஓவர்டன் மாதிரி ஆட்கள் டாமினேட் பண்ணிடுறாங்க, ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்காட்ச் சைடுன்னு பார்க்கும்போது இருக்காங்க. ஆஸ்டன் டர்னர் அண்டு ஹோப்சன் இருக்காங்க. பட் ஹோம் அட்வான்டேஜ் ஸ்ட்ரைக்கர்ஸ் எடுத்துப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஸ்காட்சர்ஸ் இப்போ ஹோமை தவிர வெளியில் வின் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற அந்த இடத்துல ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். பவுலிங் ஆப்ஷனை பார்க்கும்போது மாற்றி ஷாட் பெஸ்லி வீசுறதில்ல, அதனால் ஒரு ஆப்ஷனை அப்போதைக்கு எடுத்துக்கல. அண்ட் ஓவர்டன், தாண்டன், பாய்ஸ், லாய்டு போப் இவங்களாம் முழு கோட்டாக வீசுகிறாங்க. ஸ்காட் அண்ட் ஷாட் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஷாட் கொஞ்சம் ஓவர்ஸ் அதிகமாக கூட வீசலாம் இன்றைக்கி. காரணம் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை பார்க்கணும். லேட்டர் பேஸில் லெஃப்ட் ஹேண்டர் வருவாங்க. ஹோப்சன் அண்ட் ஆஸ்டன் ஆகர், மேலே கூட கொன்னலி இருக்கார். அண்ட் இந்த செகண்ட் பார்க்கும்போது ஹார்டிக்கான பவுலிங் கிடைக்காது. பவுலிங் ஆப்ஷனில் வச்சுருக்கேன், மோஸ்ட்லி போட மாட்டார் அப்படின்னு பார்க்குறேன். இதில் மிஸ்டேக்காக இருக்குது. ஒரே நிமிஷம். ஸோ ரிச்சர்ட்சன், லான்ஸ் மோரிஸ் இவங்களுமே ஆப்ஷன்ஸு. ஸோ இதில் ஹார்டி வந்து கண்டிப்பாக ஆப்ஷனில் கிடையாது. ஸோ மைண்ட் பண்ணிக்கோங்க. கொன்னலி, டர்னரை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக 1-2 ஓவர் ரொம்ப ரேராக தான் டர்னருக்கான பவுலிங் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டரில் டார்ச் ஆர் ஸ்டெபிலிட்டி கொடுத்து கொஞ்சம் தூரம் வந்தால் ஒரு மேட்சப் பேஸில் ஆஸ்டன் டர்னரோட ஓவர் எடுத்துக்கலாம். ஸோ அதர்வைஸ் அவர்கிட்ட ஓவர் எதிர்பார்க்க தேவையில்லை. ஸோ பார்க்கணும். அண்ட் லான்ஸ் மோரிஸ் இருக்காரா அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்பூஸ் வர மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால்
பேக் ஹேண்ட் ஆஃப் டை ரிச்சர்ட்சன் முழுமையாக ஓவர் வீசுவாங்க. அப்போ கொன்னலிக்கு கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பூஸுக்கான ஓவர் கொஞ்சம் குறைவாக கூட கிடைக்கலாம். அப்போ ஆஸ்டன் ஏகர் முழுமையாக வீசிடுவார். இதெல்லாம் நாம் திங்க் பண்ண வேண்டியது. இங்கே ஆஸ்டன் ஏகர் ஆன் டை அண்ட் பேக் ஹேண்ட் ஆஃப் கூட நம்ம ஜியோ ரிச்சர்ட்சனையும் ஃபுல் கோட்டா கன்சிடரேஷனில் வைக்கணும். லான்ஸ் மோரிஸ் ஒரு வேளை இருந்தால் கூட முழுமையான ஓவர் வீசுவார் அப்படின்லாம் என்னால் கெஸ் பண்ண முடியல. ஆன் டை அண்ட் பேக் ஹேண்ட் ஆஃப் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் காச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு டீம்ஸுமே ஹோம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற டீம்ஸ். இவங்க ஹோமில் போய் அவங்க தோப்பாங்க, அவங்க ஹோமில் வந்து இவங்க தோப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ அந்த பேஸில் ஈக்குவலாக இருக்காங்க. கிட்டத்தட்ட பேர்த் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக பேர்த்து அடிலைட்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதும் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் ஸ்ட்ரைக்கர்ஸு பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது 5, சேஸ் பண்ணும்போது 7ங்கிற மாதிரி இருந்திருக்காங்க. 7-6 அப்படின்ற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பார்க்கலாம். அண்ட் ரெண்டு டீமுமே இன்றைக்கி லெவலில் யோசிக்கும் போது பேட் ஃபஸ்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் மேட்சஸில் ஒரே ஒரு வெற்றி. போன சீசனோட சேலஞ்சில் தோத்தாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 4 போட்டியில் ஒரு வெற்றி தான். அண்ட் பெட்ஸ் காச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது அவங்களோட ஹோம் மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுமே ரீசன்ட் மேட்சஸில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. போன சீசனில் நாக் அவுட்டில் ஒரு தோல்வி. அது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோடு அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. ரீசன்ட் இயர்ஸில் இந்த ரெண்டு டீம் கடையில் கடைசி 10 போட்டின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைக்கர்ஸ் கடந்த 2 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. பேர்த்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. அப்படி மாறி மாறி தான் இருந்திருக்கு. டாப் 14 என்னோடய மைண்டில் மாத்தி ஷாட், மாத்தி ஹர்ஸ்ட்டு. ஸோ இவங்க விக்கெட் கீப்பர், அதனால் மாத்தி ஹர்ஸ்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். மாத்தி ஷாட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்கு, அதனால் கன்சிடர் பண்ணணும். கொன்னலி பவுலிங் பேட்டிங் 2 ஆப்ஷன்லையும் யோசிக்கலாம். அதே நேரத்தில் ஸ்பூஸ் வர மாதிரி இருந்தால் கொன்னலி கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் கிடைக்கும். லான்ஸ் மோரிஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வர மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணி யோசிச்சுக்குங்க. ஆரோன் ஹார்டி பவுல் பண்ண மாட்டார், ஆனால் பேட்டிங்கில் டிஸ்பிளே பண்ண முடியும். இந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஹைட்டாக இருக்கனால கேட்சிங் பொசிஷனில் நிற்கவும் வைக்கலாம். ஒல்லி போப்பு டீசெண்டான பேட்டிங் கொடுக்குறாரு, ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு. அது நமக்கு தேவை. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஓகேன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மைண்ட் செட்டில் டிப்ரெஸ் ஃபீல் இல்லை. நான் சாய் ஹோப்புக்கு சொல்லுவேன், அதே மாதிரி தான் ஒல்லி போப்புக்கு சொன்னேன். அந்த ஒரு விஷயம் இருக்குமோன்னு ஒரு இடத்துல. பட் ஒல்லி போப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டிப்ரெஷன்லாம் விளையாடல, டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த ஹிட்டிங்கை ஓரளவுக்கு ஷோ பண்ணுறாரு. ஸோ அதனால் காம்ப்ளெக்ஸாக விளையாடுவார் அப்படிங்கிற மைண்ட் செட் வேண்டாம். அவரோட கேம் விளையாடுறதுனால கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும்னு நம்புகிறேன். ஆஸ்டன் டர்னர் டீசெண்டான பிளேயர், ஒரு இடத்துல மிடில் இந்த டீமுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணிகிட்ருக்காரு. ஆஸ்டன் ஏகர் பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே கொடுக்க முடியும். ஜேமி ஓவர்டன், ரிச்சர்ட்சன், ஆண்ட்ரூ டை, தார்ன்டன் இவங்கெல்லாம் விக்கெட் டேக்கிங் பேஸில் இருக்கா. அதில் ஜேமி ஓவர்டனோட ஹிட்டிங் பயங்கரமாக இருக்குது. பாய்ஸ் சின்னதாக கன்சிடரபிள். லாய்டு போப் எடுத்துக்கலாம் பாய்ஸுக்கு பதிலாக. பாய்ஸ் ஒரு பாயிண்டில் இது வரைக்கும் வரல, ஒரு சின்னதாக பிக் பண்ணி பார்க்கலாமேங்கிற ஆங்கிளில் பாய்ஸ் வேணால் யோசிக்கலாம். பேக் ஹேண்ட் ஆஃப் அண்ட் லாய்டு போப்பு டீசன்ட் கன்சிடரேஷன். பிக் பேஸில் ஃபின் ஆலன், ஹர்ஸ்ட்டு, லின்னு, லாய்டு போப்பு இவங்கெல்லாம் கம்மியாக பிக் பண்ணியிருக்காங்க. பட் இவங்கெல்லாம் குவாலிட்டி பிளேயர்ஸ். லின்னு பிபிஎல்ல பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஆலன் ஹர்ஸ்ட்டு டாப் ஆர்டரில் வர்றாங்க. அண்ட் டாப் ஆர்டரில் வரும்போது அடிலையில் பெஸ்ட்டாக இருக்க முடியும். இந்த பேஸில் அவங்கள கன்சிடர் பண்ணலாம். லாய்டு போப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் பேஸில் எண்டில் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். மாத்தி ஷாட்டு, கொன்னலி அண்ட் ஓவர்டன் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆலன் இன்றைக்கி நான் கன்சிடர் பண்ண சொல்கிறேன். ஏன்னா சைட் பவுண்ட்ரிஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஒரு ஸ்கொயரில் நல்லா ஆடுவார். அந்த பேஸில் ஒரு கன்சிடரேஷன். டாச்சி சாட்டு அண்ட் ஆரோன் ஹார்டி பேட்டிங்கில் எபிலிட்டியோடு இருக்கிறவங்க நல்லா கன்சிடர் பண்ணுங்கள். எண்டோர் பவுலர்ஸை சில இடத்துல யோசிக்கலாம், ட்ரை பண்ணுங்கள். பட் அடிலைடு நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. ரீசெண்டாக நல்ல ஸ்கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது எண்டோர் பவுலர்ஸ் நமக்கு ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஒரு ஸ்மால் லீக் லெவலுக்கு அது ஓகே. பட் கிராண்ட் லீக் அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பேட்டர் சைடு கேப்டன் அப்படிங்கிற அந்த மூவுக்கு போகிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். டீம் பாருங்கள், ஜேமி ஓவர்டன், மாத்தி ஷாட், கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். பவுலிங் பேஸில் ஹார்டி வீச மாட்டார், இருந்தாலும் அவரை பிக் பண்ணியிருக்கேன். பேட்டிங்கில் கொடுப்பாருன்ட்டு. கொன்னலியோட ஹிட்டிங் நல்லா இருக்குது, ஸ்கொயரில் நல்லா ஹிட் பண்ணுறாரு. டை, பேண்ட் ஆஃப் ஜியோ ரிச்சர்ட்சன், தார்ன்டன். இங்கே தார்ன்டன் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கங்க. செகண்ட் பவுலிங்காக இருந்தால் அவரை மிஸ் பண்ணிவிட்டு மேலே மிடில் பேஸில் யாராவது ஒரு பேட்டர் எடுத்துக்கலாம். சொல்லப்போனால் டர்னர் இல்லை லின்னு, மேலே வந்து ஹோஸ்ட்டு இவங்கெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது பெட்டர். டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.